வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கணும்னாலே இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயன்சியா இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் வந்து இங்கிலீஷ்ல தான் அதோட கமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்க ஒரு டுட்டோரியல் படிக்கணும்னாலும் சரி, இல்ல எதை பத்தி ரைட்டிங் ஒரு மெயில் அனுப்பினாலும் சரி, இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும், இங்கிலீஷ் தெரியலன்னா வேலையே கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் சும்மா. நான் ஒரு 20 வருஷமா சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் கம்பெனி ஆகட்டும், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கம்பெனி நடத்துறாங்க, அவங்க கம்பெனி ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஆகட்டும், எனக்கு நிறைய ஹெச்ஆர் பர்சனல் தெரியும். அவங்கெல்லாம் பேசுறது அடிப்படையில நான் உங்களுக்கு ஒரு 10 ஜாப் சொல்றேன். இங்கிலீஷ் பெரிய அளவுக்கு தெரியட்டா கூட ஓரளவுக்கு புரியும். சொன்னாச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். பேசிக்கா ஃபண்டமெண்டலா ஒரு கிராமர் மிஸ்டேக் கூட கொஞ்சம் எழுதுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 10 வகையான ஜாப் தான் நீங்க சொல்ல போறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 வகையான ஜாப்மே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஜாப் தான். தொடக்கத்துல ஒரு 10-15,000 தந்தாலும் கூட ஒரு 3 years to 5 years உங்களுக்கு 50,000 80,000 ரீச் ஆயிடலாம் மினிமம் சொல்றேன். ஸோ அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஜாப் அப்படின்னா கிராஃபிக் டிசைனர். இவங்க தான் வந்து நீங்க லோகோஸ், ப்ரௌசர்ஸ், பேம்ப்லெட் இதெல்லாம் வந்து அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடிப்படையில ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் இருந்தா போதும். எந்த ஒரு கம்பெனிலுமே வந்து நீங்க இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஃபண்டமெண்டலா நாலேஜ் இருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின்னா ஸ்பெல்லிங் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஸ்பெல்லிங் என்ன, பேசிக் இங்கிலீஷ் இருக்கணும், பிளஸ் நல்ல கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 10 daysல போட்டோஷாப், கோரல்ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் இதை மாதிரி இது வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயாகவும் கத்துக்கலாம். ஏதாவது இன்ஸ்டியூஷன் போனீங்கன்னா உங்களுக்கு 10,000 20,000 சார்ஜ் பண்ணுவாங்க. 1 month 3 months கோர்ஸ். இங்கேயே நீங்க படிச்சு கத்துக்கலாம். எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆகட்டும், டிடிப் சென்டர் ஆகட்டும், ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆகட்டும், எங்க போனாலும் இது வேலை கிடைக்கும். மறக்காம இந்த கோர்ஸை படிச்சுட்டு இங்கிலீஷ் தெரியாது இங்க கவலை விட்டுட்டு முதல்ல இந்த கோர்ஸை படிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண பாருங்க. 2வது வகையான ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அட்மின், நெட்வொர்க் இன்ஜினியர். இவங்க வேலை என்ன அப்படின்னா ஒரு கம்பெனில லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ கணக்குல இருக்கும். அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சு, அது ஒர்க் ஆகல, ரேம் பிரச்சனையா இருக்கு, இல்ல ஒரு இடத்துல இருந்து கனெக்டிவ் ஒரு இடத்துல மாத்தணும், இல்ல இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துல ஒருத்தர் என்னென்ன வேலை பாக்குறாங்க, அந்த ரெக்கார்டு எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும், யாருக்கு எவ்வளவு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும், யாரோட இன்டர்நெட் குறைக்கணும், என்னென்ன ஃபைலுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், எந்தெந்த ஃபைல்ல ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப், மரியாதையான ஒரு ஜாப். கம்பெனில வந்து ஒரு சிஸ்டம் அட்மின் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னால, எல்லாருக்கும் ஒரு நல்ல சிஸ்டம் வேணும்னா நீங்க அவரோட உங்களை கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு நல்ல ரெஸ்பெக்டிவான ஒரு ஜாப். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுக்கணும். டிகிரி படிச்சுட்டு ஒரு 1 month கோர்ஸ் இருக்கும், சிஸ்டம் அட்மின், நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லிட்டு. இது நீங்க படிச்சாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி 15,000 20,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 5 years போனீங்கன்னா 80,000 1 lakh rupees சேலரி கிடைக்கும். இது 2வது ஜாப். 3வது ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அட்மின். எல்லா கம்பெனிக்குமே ஒரு ஆபீஸ்ல ஒரு அட்மின் ஒருத்தர் இருப்பாரு. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருப்பாரு. இவரோட வேலை என்ன, அந்த ஆபீஸோட சிஸ்டம்ஸ் எல்லாமே எல்லாம் கரெக்டா இருக்கா, ஆபீஸ் மார்னிங் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஆபீஸோட ஸ்டேஷனரி பொருள்லாம் பாத்துக்கிறது, ஓரளவுக்கு ஜெனரல் அட்மின் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. இவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்களே நிறைய கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இது ஜென்ரலா இது ஓப்பனிங் போட மாட்டாங்க, தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க தான் எடுப்பாங்க. நீங்க அப்ரோச் பண்ண இன்டர்வியூல அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், அங்க உள்ள அசெட் எல்லாமே வந்து பொறுப்பா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கையா பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு டிமாண்ட் எடுத்துக்கணும். நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறதுனால நீங்க ஓரளவுக்கு மேனேஜ்மெண்டோட விசுவாசமா இருந்தீங்க, நம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உடனே எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இருந்தா போதும். அதனால வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் போகணும் அவசியம் கிடையாது. ஆபீஸ் அட்மினோட ஒர்க் தான். நீங்க எமர்ஜென்சி நீங்க இமிடியேட்ல எல்லா கம்பெனிக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ கூடுற கம்பெனிக்கு அப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்க சும்மா அப்படியே மெயில் மட்டும் அனுப்பாம போன் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்ல பேசுனீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். வெளியில தெரியாத ஆனா எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படுற ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஒரு ஜாப் தான். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். லீட் ஜென்ரேஷன் என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற பெரும்பாலும் கம்பெனி
யூரோப் மார்க்கெட்டையும் யூஎஸ் மார்க்கெட்டையும் நம்பி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செக்மெண்ட், ஒவ்வொரு கம்பெனியும் டொமைன் சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியை உள்ள ப்ராஜெக்ட் எடுக்கிறது, லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்டான கம்பெனியை வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது, இல்ல அங்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து மேனேஜ்மெண்டோட, அதோட ஓனரோட, சிஓஸோட நம்பரு, மெயில் ஐடி எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்புறது. இந்த மாதிரி மெயில் கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இதுக்கு லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது, லாங்குவேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா இன்டர்நெட் நாலேஜ் இருக்கு, லிங்க்டின் பத்தி நல்லா தெரியும், சோசியல் மீடியா நல்லா பழகுவேன், அப்படி இருந்தாலே இதுக்கு இந்த ஜாப்புக்கு போதும். ஸோ இது ஒரு நல்ல ஓப்பனிங். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஆஃபீஸ் அட்மின், இந்த லீட் ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து போட மாட்டாங்க. நீங்களே இது ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி லிங்க்டின்ல போய் லீட் ஜென்ரேஷனோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, அதுக்கு என்னென்ன ஜாப்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க உடனே எடுத்துக்குவாங்க. ஏன்னா எத்தனை லீட் ஜென்ரேஷன் இருந்தாலும் நீங்க லீட் ஜென்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால அவங்களுக்கு ரெவன்யூ வரப்போகுது. வேண்டாம்னு அவங்க சொல்ல போறாங்க. ஸ்டார்டிங் வேலை என்ன சொல்லுவாங்க, 10,000 ரூபா தருவேன், 15,000 ரூபா தருவேன், நீங்க மட்டும் லீட் எடுத்து கொடுங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு 10 லீட் 15 லீட் எடுத்து கொடுங்க, இமிடியேட்ல அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க சம்பளம் தரலையா, நீங்க வேற கம்பெனிக்கு நீங்க அழகா அப்ரோச் பண்ணலாம். நான் இந்த கம்பெனில வேலை பார்த்தேன், ஒரு மாசத்துக்கு 20 லீட் எடுத்து கொடுத்தேன், அந்த லீடு மூலமா அந்த கம்பெனிக்கு வந்து 20 லட்ச ரூபா பிசினஸ் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, ப்ரூவ் பண்ணி பாருங்க. எல்லா கம்பெனியுமே 30,000 40,000 ரூபாய் உங்களுக்கு அள்ளி தருவாங்க. ஸோ புது புதுவையான நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, தேடி தேடி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதனால இது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தால வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இது வந்து ஒரு நல்ல ஜாப் தான். இதுக்கு பெரிய லாங்குவேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், மினிமம் டாக்குமெண்ட் எழுதக்கூடிய ஸ்கில் இருந்தாலும் போதும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், இதுல எக்கச்சக்கமான பேர் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு 10,000 பேர் நிற்பாங்க எப்பவுமே. அதுல வந்து நீங்க 10,000த்துல ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்க நிறைய டுட்டோரியல் பார்க்கணும், யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தெரியணும், ஒவ்வொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன வகையான ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூல ஜாப் கிடைச்சிடும். இதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது. மினிமம் ஓரளவுக்கு ரைட்டிங் எழுதுவேன், பட் கிராமட்டிக்கலா சரி எழுத மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ஓப்பனிங் இருந்துட்டே இருக்கும், இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல ஓப்பனிங் இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிற கேண்டிடேட்டுக்கு, புதுசா கத்துக்கணுங்கிற கேண்டிடேட்டுக்கு இந்த ஜாப் வந்து பெஸ்ட் தான். 6வது ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப், நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் தாங்க ஒரு கம்பெனிக்கு கீ. ஆனா நீங்க எல்லாருமே வந்து இது மார்க்கெட்டிங், இது போனதுல டார்கெட் இருக்கும், இதுல போனச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்பெல்லாம் டார்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பெர்ஃபெக்டா பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய டார்கெட்டை நீங்களே அச்சீவ் பண்ணிடுவீங்க. டார்கெட்னா என்ன, எல்லாத்துலயும் ஒரு டார்கெட் இருக்கும். ஒரு டெவலப்பரோட டார்கெட் என்ன, ஒரு டாஸ்க் கொடுத்தா அது கம்ப்ளீட் ஆகணும், அதான் டார்கெட். டிசைனரோட டார்கெட் என்ன, ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா அந்த ஐடியா அப்படியே அவங்க முடிக்கணும், இல்லைன்னா அதான் டார்கெட். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட டாஸ்க் என்ன, அவர் ஒரு ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணணும் வித்தவுட் எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு ஒரு டார்கெட். உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளோட டார்கெட் என்ன, அவங்க 30 மார்க்கோ 35 மார்க்கோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, அந்த மார்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அது ஒரு டார்கெட். இதுல மட்டும் ஒரு டார்கெட் ரொம்ப பயந்துருதீங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ஜாப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு நல்ல ஜாப். இது எல்லாரும் கொஞ்சம் படிங்க நான் சொல்லுவேன். இது வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்க ஒரு ஜாப். படிச்சீங்கன்னா ஒரு நல்ல கேரியர் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, ஓரளவுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும். அடுத்த ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இவங்களுக்கும் பெரிய லாங்குவேஜ் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஆனா மினிமம், ரொம்ப மினிமம் 10th ஸ்டாண்டர்டோட மேத்தமெட்டிக் நாலேஜ் இருந்தா போதும். HTML, CSS, JavaScript, Bootstrap, இது மாதிரி சின்ன சின்ன ரொம்ப சின்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், யார் வேணா படிக்க முடியும். அதான் சொன்னேன், 10th நீங்க ஒரு மேக்ஸ் வந்து ஒரு 80% நீங்க எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்க கத்துக்க முடியும், இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க முடியும். இது எந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜும் கிடையாது, சாதாரண ஒரு புரிதல் தான். HTML tag எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஒரு 2 months ஒர்க் பண்ணா போதும், இது உங்களுக்கு கத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். 3 years போனா 50,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரை சேலரி கிடைக்கும். ஒரு நல்ல ஜாப், எல்லா கம்பெனிலும் இது ஒர்க் இருக்கு. இன்னைக்கு வெப்சைட் டிசைன்ல ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர் இல்லாம எந்த கம்பெனியுமே ரன் பண்ண முடியாது. அதான் தைரியமா சொல்றேன், நீங்க போய் படிச்சுட்டு நீங்க ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஜாப் இன்னைக்கு நாடு எல்லாமே பேசிட்டு இருக்குது, எல்லாரும் யார்கிட்ட கேட்டாலும் ஒண்ணு பேசுவாங்க, டேட்டா அனலிஸ்ட். அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ஒர்த்தான படிப்பு இல்லை, இது ஒரு ட்ரெண்ட் பண்ணதுதான். டேட்டா அனலிஸ்ட்னா என்ன ஜாப் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட அவங்க இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
சொமோட்டோ அப்படின்னா மொத்தம் எவ்வளவு யூசர் இருக்காங்க, அந்த யூசர்ல ஒரு நாளைக்கு டெய்லி பை பண்ற யூசர் எவ்வளவு, வீக்லி பை பண்ற யூசர் எவ்வளவு, மந்த்லி ஒரு பட்டம் பை பண்ற யூசர் எவ்வளவு, அவங்களுக்கு டேட்டாவை கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஆனா அந்த அளவுக்கு பெரிய டிமாண்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பூஸ்ட் பண்ற அளவுக்கு பெரிய டிமாண்ட், ஆனா ஜாப் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், டேட்டாவை பத்தியான டீடைல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டேட்டா தான் கீ. ஒரு நல்ல கம்பெனிக்கு டேட்டா தான் அந்த கம்பெனியோட ரன் பண்றதுக்கு. இன்னைக்கு 10,000 கோடி 20,000 கோடி ஒரு கம்பெனி விற்கிறாங்கன்னா அந்த இன்வெஸ்டர் என்ன கேட்பாங்கன்னா எவ்வளவு யூசர் இருக்காங்க, எவ்வளவு டேட்டா இருக்குன்னு கேட்பாங்க. டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஜாப் தான். இதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனா பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடையாது, ஆனா இருக்கு. நீங்க பெங்களூர் மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மெத்தமெட்டிக் நாலேஜ் இருக்கும், நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க அப்படின்னாச்சுன்னா இது லாங்குவேஜ் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். அது நான் சொல்றது வந்து ஒரு பவர் பாயிண்ட், ஒரு எக்ஸல், இதெல்லாம் ஒர்க் நாலேஜ் இருந்தா போதும். இதுலயே அழகாக கலர் கலரா காட்டலாம். அப்படி காட்டினீங்கன்னா இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க யார் கூடாலும் பெரிய அளவு ப்ரெசென்ட் பண்ண அவசியம் கிடையாது. உங்களோட பவர் பாயிண்டும் ஒரு எக்ஸல் ஷீட்டுமே நீங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடர் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டீமா தான் இந்த டேட்டா அனலிஸ்ட் டீம் இருக்கும். அதனால இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ்டா சொல்றது வந்து வீடியோ எடிட்டர். இதுக்கு வந்து ஒண்ணுமே லாங்குவேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10th ஸ்டூடெண்ட், டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா நீங்க 10th பிளஸ் டிப்ளமோ படிச்சாலே நீங்க ஒரு 18-19 வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துடலாம். 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 40,000 இருந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஓகே, உதவி சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நான் உங்களுக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த டூல் கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 2-3 நாள்ல இந்த டூல்லாம் கத்துக்கலாம். பட் அந்த டூலை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி வந்து நீங்க வந்து அமைக்கிறீங்க அப்படிங்கறதா. நீங்க நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து டைரக்டர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆங்கிள் கேமரா பார்த்து வெவ்வேறு இடத்துல கேமரா வச்சு ஒரு சீனே 4-5 மட்டும் எடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அவுட்புட் வரும்போது எந்த அவுட்புட் நல்லா இருக்கும், எந்த சீன் வச்சாச்சுன்னா அட்ராக்டிவா இருக்கும், எந்த சீன் வச்சாச்சுன்னா கஸ்டமருக்கு வந்து நம்மளோட வியூவருக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்றது வந்து எடிட்டரோட வேலை தான். அது மாதிரி வீடியோ எடிட்டருக்கு வந்து ஒரு பிரகாசமான லைஃப் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நீங்க லாங்குவேஜ்லாம் முக்கியமே இல்லை, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், சப்ஜெக்டோட டூல் தெரிஞ்சா போதும், சாஃப்ட்வேரோட டூல் தெரிஞ்சா போதும். அந்த சாஃப்ட்வேரும் 1 நாள்ல இருந்து 2 நாள்ல நீங்க கத்துக்கலாம். அதனால 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னா வீடியோ எடிட்டிங் ஜாப். ஸோ அதனால நீங்க இமிடியட்லா தைரியமா வந்து இறங்கலாம். 3 நாள்ல கத்துக்கலாம். அது நீங்களும் கத்துக்கலாம். ஒரே ஒரு லேப்டாப் இருந்தா போதும், நீங்களே வீட்டுல இருந்து பண்ணலாம். அதனால இது நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால நான் 10 ஜாப் சொல்லியிருக்கேன். இந்த 10ல ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு நிச்சயமா சூட்டபிள் ஆகும். நான் திரும்பி ஒரே விஷயம் தான், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. இதை தவிர்ங்க, தைரியமா இறங்குங்க. இறங்கி நீங்க பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உள்ள பொருளாதார நிலைமையில நீங்க வெயிட் பண்ண ஒவ்வொரு செகண்டும் இன்னொருத்த வந்து உங்களோட வேலையை வந்து இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால டிலே பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மிட் நைட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1:40. ஸோ நான் ஏன் பண்றேன், நான் இவ்வளவு வசதி இருந்தாலும் ஏன் பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் நம்ம டிலே பண்றோம்னா வேற யாரோ ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க, அந்த அவங்களுக்கு வியூஸ் போயிடும் அப்படிங்கிறனால. வளர்ந்த நானே அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எல்லாம் இப்பதான் வளர போறீங்க, இப்பதான் சின்ன சின்ன வயசா இருக்கீங்க. டெஃபினட்டா வந்து நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சமுதாயத்துக்கு நல்ல ஒரு இடம் நீங்க கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா உடனே நீங்க செயல்படுங்க. ஏதாவது ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டே இருங்க. அப்ளை பண்ணும்போது நீங்க இடையில இங்கிலீஷோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ் பண்ணிட்டே இருங்க, அது ஒரு தப்பு கிடையாது. ஆனா இங்கிலீஷ் தெரியலங்காண்டி நீங்க வீட்டுல உட்காந்து இருக்காதீங்க. இமிடியேட்டான உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது கழிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் நிச்சயமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.